இந்தியா தினம் ஏழாலையில் இருக்கிற 7 கோவில் அடிக்கு இந்த நாட்டினுடைய கௌரவ பிரதமர் ஹர்னி அமரசூரி அவர்கள் வந்திருந்தார். அவர்களிடம் நாங்கள் 2 பிரச்சனைகள் தொடர்பாக மிக பிரதானமான முக்கியமான வழிவடக்கில் இருக்கிற 2 பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய மனுக்களை கொடுப்பதற்கும் நேரடியாக கலைப்பதற்காகவும் வந்திருந்தோம். இதில் அவர் தன்னுடைய கையீட்டு விகாரை தொடர்பாக கலைப்பதற்காக அந்த மனுவை கொண்டிருந்தார். நான் வழிவடக்கில் பலாலி, மயிலட்டி, கட்டுவன், குறும்பசிட்டி போன்ற எங்களுடைய கிராமங்கள் மீள்குடியேற்றம், வீதி விடுவிப்பு, மக்களுடைய மீள்குடியேற்றம், காணி விடுவிப்பு தொடர்பாக கலைக்கிறதுக்கு வந்திருந்த நாங்கள் எங்களுடைய மனுக்களை மிக தெளிவாக இந்த கொடுக்கப்பட்ட மனுக்களானது இவர் கொடுத்த மனுவாக இருக்கலாம். நாங்களும் எங்களுடைய அடிப்படையான இந்த முக்கியமான பிரச்சனை வெளிவடக்கில் இருக்கிற இந்த முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக மிக விவரமாக எழுதியிருக்கிறோம். இந்த பிரச்சனைகளை அவர்கள் நாங்கள் கொடுத்த மனுக்களை பார்த்தால் எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய மக்களுடைய வேதனைகள், எங்களுடைய பிரச்சனைகள் தெளிவாக தெரியும். இந்த பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை, இந்த பிரச்சனை எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய வெளிவடக்கு காணிகள் ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதமருக்கோ அல்லது முக்கியமானவர்களுக்கோ இந்த பிரச்சனைகள் மூடி மறைக்கப்பட்டு அந்த பிரதேசங்களுக்கு இவர்களை அழைத்து வருகிறார்கள். இல்லை, நாங்கள் தேடி ஒவ்வொரு ஜனாதிபதி வருகிற பொழுதும் பிரதமர்கள் வருகிற பொழுதும் நாங்கள் அந்த இடங்களுக்கு கஷ்டப்பட்டு பாதுகாப்பு தரப்பினரிடமிருந்து உள்ளுவதற்கு செல்வதற்கு கூட இந்த மனுக்களை கூட உள்ள கொண்டு வர முடியாது இருந்தது. ஆனால் எங்களுக்கு சிங்களம் தெரிந்தபடியால் நாங்கள் இந்த எங்களுடைய மனுவை கையில் தான் கொடுப்போம் என்று கொண்டு வந்து இங்க வச்சிருந்தோம். ஒவ்வொரு முறையும் அந்த பாதுகாப்பு பொறுப்பாக இருக்கிறவர்கள் வேண்டுவார்கள் அல்லது செயலாளர்கள் வேண்டுவார்கள். நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். பரவாயில்ல, நாங்கள் இன்னும் தொடர்ந்து கொடுப்போம். ஆனால் இன்றைய தினம் அந்த செயலாளரிடம் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் நேரடியாக கையில் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. எங்களுக்கு தெரிந்தவர்களோடு சொல்லி இது முக்கியமான 2 பிரச்சனைகளும் நிச்சயமாக இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு பாராளுமன்றத்திலே பிரதமராக இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனையை தெரியப்படுத்துவதற்காக வந்திருந்தோம். ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முடிவை நாங்கள் விரைந்தெடுப்பதற்காக நாங்கள் பிரதமரோடு கதைப்பதற்கும் நாங்கள் கதைத்திருந்தோம். எங்களோடு கதைக்க வேண்டும், எங்களை கதைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவர்கள் ஓம் என்று சொல்லியிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் இளங்குவரன் அவர்கள் ஆக்சிடென்ட் பட்டிருப்பதை கேள்விப்பட்டதோடு இங்கே ஒரு சிறிய பரபரப்போடு அதை முடிக்கிறதாக இருந்ததால் எங்களுடைய மனுக்கள் வேண்டப்பட்டது. நாங்கள் கையில் கொடுப்பதற்காக இருந்தோம். நாங்கள் சொல்லுகிறோம், இந்த 2 பிரச்சனைகளும் ஜனாதிபதி, பிரதமர் உட்பட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து விடுவிக்க வேண்டிய பிரச்சனை. இதுக்கு நாங்கள் மற்றவர்கள் சொல்றார்கள் லீகலாக நீங்கள் கோர்ட்ஸுக்கு போயிருக்கலாம், ஏன் போயில்லை. இது கோர்ட்ஸுக்கு போய் தீர்க்கிற பிரச்சனை அல்ல. அது மற்றவர்களுக்கு சார்பாகத்தான் அந்த தீர்ப்புகள் அமையும். ஆகவே இது மக்கள் போராடி பெற வேண்டியது. ஆனா இது ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி, ஊழல் இல்லாத கட்சி, மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்போம் என்று சொல்லுகின்ற இவர்களை நாங்கள் இப்பொழுதும் நம்புகிறோம். நம்பித்தான் இந்த இடங்களுக்கு வருகிறோம். நாங்கள் வேறு எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல. எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக எத்தனையோ பெண்கள் சீதனம் கொடுக்க காணி இல்லாமல் திருமணமாகாமல் இந்த வழிவடக்கு பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வழிவடக்கில் ஏராளமான பரப்பு காணி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் ஒரு 2 பரப்பு காணி வித்தா காணும் அவர்கள் திருமணம் செய்யறதுக்கு. அப்படி எவ்வளவோ அல்லல்களோடு வாழுகிறார்கள். மீண்டும் எங்களுடைய இவர் அந்த தங்களுடைய பிரச்சனைகளை என்னன்னா, இது நாங்கள் பலக கேட்கிற சமூகங்களில் கேட்கறது போராட்டங்கள் செய்ய முன்னு கொண்டு ஆபீஸ்ல லெட்டர்ல கொடுத்துருங்க. இன்றைக்கு இந்த உதாரணத்தை நீங்க வழியில தெளிவுபடுத்தணும். இதே தான் கடந்த ஆட்சி காலங்களே நடந்தது. நாங்கள் லெட்டர் கொடுப்போம், வாங்குவாங்க, அது செக்ரட்டரி வாங்குவார், அவர்கிட்ட பிஓன் வாங்குவார். அந்த லெட்டர் உள்ளுக்கு மேல இடத்துக்கு போச்சோ தெரியாது. இது நீங்க இன்றைக்கு வெளிப்படுத்தணும். இதுல நாங்கள் உங்களுக்கு லெட்டரை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் என்ன விஷயத்தை கேட்டுருக்கிறோமோ அது தீர்வுக்காகவே தான் இணங்கி வருவோம். இந்த லெட்டர் முன்னுக்கு போய் சேர்ந்துருக்காண்டு வாங்கலாம். நாங்கள் கொடுக்க இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. இந்த விஷயத்தை நேரவைக்கு தெரியப்படுத்தலாம். ஒரு பிரதமர் வந்திருக்காரு, ஜனாதிபதி அதுல ஒரு குழப்பம் ஏற்பட்டது. பிரதமர் வந்திருக்காரு, நாட்டின் உச்சபட்டத்தில் இருக்கிற பிரதமர் வந்திருக்காரு. அவற்றை விஷயத்தை நேர அவரை தெளிவுபடுத்துவோம் ஒன்றுதான் இங்க வந்தாங்க. அந்த விஷயம் தடப்பட்டு தடப்பட்டு அதை நாங்கள் அந்த லெட்டரை கூட நாங்கள் சப்மிட் பண்றோம். நீங்க அதை தெளிவுபடுத்தி வெளியில பகிரணும். பகிர்ந்து எங்களுக்கு அவை இறங்கி எங்களை பேச்சுவார்த்தைக்கோ இந்த எங்களை அழைக்கணும். பிரதமர் ஏதாவது பதில் சொன்னார். கைது வேற பிரச்சனை, அது எங்கேயுமே பேசப்படுற விஷயம். தன் கேள்விப்பட்டதாக சொல்ற, தீர்வுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறதா சொல்ற, தீர்ந்தா எங்களுக்கு சொல்லுங்க.